அதில் ஒரே ஒரு நேவி ஆஃபீஸர் மட்டும் விளையாட்டுக்கு, எப்பா ஓகேப்பா நீ 3 மாதத்தில் 45 கிலோ குறை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் 3 மாதத்தில் 45 கிலோ அப்படிங்கும்போது அவர் குண்டாக இருக்கிறாரு. அவர் ஸ்கூல் வேறு கண்டினியூ பண்ணல, அவருக்கு ரீட் பண்ண தெரியாது, அவருக்கு எல்லாமே ட்ராபேக்காக இருக்குது. ஆனால் இவ்வளோ ட்ராபேக்கை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா அப்படின்னா, அவருக்கு அகெயின்ஸ்டாகவே ஒரு வார் டிக்ளேர் பண்ணிட்டார். வார் டிக்ளேர் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன முடியாது 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 அப்படியே சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் கரெக்டாக டைமிங்க்கு எந்திரிக்கிறாரு. டெய்லி 20 மைல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் நல்லா அவர் ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்லா இந்த தருணத்தை அவர் லைஃப்பில் என்னென்னு குறிப்பிடுறாருன்னா, திஸ் வாஸ் த செல்ஃப் டெஸ்டினேஷன் அண்ட் ரீபர்த். இங்கு தான் நான் மீண்டும் பிறக்கிறேன். அதாவது ஒரு கடினமான சுச்சுவேஷனுக்குள்ளே இவரை போட்டுட்டு அந்த கடினமான சுச்சுவேஷன்லேருந்து வராரு. அந்த டைமில் மீன் வயல் அவர் வந்து நல்லா ஓடுறாரு. அப்புறம் ASVAB அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறது வந்து, ஏன்னா ஒரு மனுஷன் படிக்கவே மாட்டார் அவர், ஆனால் படிக்காத மனுஷன், ஆனால் அதுக்காகலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாம் இது பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இன்னொரு பழக்கமும் இருந்துச்சு. அதாவது அவர் கண்ணாடியில் பார்த்து இமேஜை பார்க்கும்போது அவருக்கு ஒவ்வொன்றா தோணும். அதனால் இந்த மிரரை வச்சு ஒரு டெக்னிக் பண்ணார். அது என்ன அப்படின்னா, அக்வாஸ்டிக் மிரர் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம், இப்போ நான் எப்படி இருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என் உடம்பு ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு டேவிட் காகின்ஸ் வந்து நான் இங்கே வந்து குண்டாக இருக்கேன், நான் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்னால் படிக்க முடியாது, நான் வந்து ரொம்ப லேசி, நான் எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு சைடு வந்து இல்லை நான் செய்வேன், நான் காலையில் எந்திரிச்சு 5 மைல்ஸ்னாச்சும் ஓடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாது, அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணணும், அட்லீஸ்ட் 2 மணி நேரம்னாச்சும் படிக்கணும் அப்படின்லாம் அவர் வந்து அந்த இது பண்ணி அவரைவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறாரு. அந்த ASVAB அந்த எக்ஸாமை எழுதுறாரு, ஃபெயில் ஆகுறாரு. செகண்ட் டைம் எழுதுறாரு, ஃபெயில் ஆகுறாரு. தேர்ட் டைம் எழுதுறாரு, ஆனால் இந்த டைமு பாஸ் ஆகிடுறாரு. பாஸ் ஆனது மட்டும் இல்லாமல், பாஸ் ஆனால் ட்ரைனிங்னு ஒருத்தது இருக்குல்ல, ட்ரைனிங்கும்போது பேசிக் அண்டர் வாட்டர் டெமோலிஷன் அப்படிங்கிற இதில் சீல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம டேவிட் காகின்ஸ்க்கு.